இலங்கையில மக்கள் சுவாசிக்கிற காத்து முழுக்க ஒரே ரத்த வாடை. ஒரு பக்கம் குண்டு சத்தம், இன்னொரு பக்கம் மக்கள் அலறல் சத்தம். இதுக்கெல்லாம் காரணம் இந்திய அமைதிப்படை. நாட்டோட அமைதியை பாதுகாக்கிறதுக்காக இலங்கைக்குள்ள போன இந்திய அமைதிப்படையே ஆயிரக்கணக்கான பொதுமக்களை கொண்டு குவிச்சாங்க. பட் விடுதலை புலிகளோட தலைவர் பிரபாகரன் இந்தோ ஸ்ரீலங்கன் ஒப்பந்தத்துல இருந்த 6 கண்டிஷன்ஸை மீறினதுதான் இந்திய அமைதிப்படை வன்முறையில இறங்க காரணமா இருந்துச்சு. அந்த 6 கண்டிஷன்ஸை பத்தி தெரிஞ்சுக்க பார்ட் 5 வீடியோவை பாருங்க. இலங்கை கவர்மெண்ட் அவங்க ஒத்துக்கிட்ட மாதிரியே ஜாஃப்னால ராணுவ நடவடிக்கைகளை ஸ்டாப் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் தமிழ் போராளிகளும் அவங்க ஒத்துக்கிட்ட மாதிரியே அடுத்த 48 மணி நேரத்துல அவங்களோட வெப்பன்ஸை சரண்டர் பண்ணாங்க. பட் விடுதலை புலிகளோட தலைவர் பிரபாகரன் மட்டும் அவரோட வெப்பன்ஸை சரண்டர் பண்ண ஒத்துக்கல. பட் இதுக்கு பின்னாடி பல ரீசன்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரீசன், தமிழ் மக்களுக்கு ஆயுதம் தான் சிறந்த பாதுகாப்புன்னு நினைச்சாரு. ஸோ இந்த ஆயுதங்களை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டா தமிழ் இனத்துக்கே ஆபத்தோனும் மறுபடியும் தமிழ் மக்கள் மேல தாக்குதல் நடத்துவாங்கன்னு நினைச்சாரு. அதை விட முக்கியமா இலங்கைக்குள்ள IPKF வர்றது மூலமா ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவையும் இந்தியா கண்ட்ரோலை எடுக்குதோன்னு யோசிச்சாரு. இது அவங்களோட தனிநாடு லட்சியத்தையும் அதுக்கு ஒரே தலைவர் இருக்கணும்ன்ற கனவையும் பாதிக்கும்னு ஸ்ட்ராங்கா நம்பினாரு. சோ LTTE ஒப்பந்தத்தை மீறினதால இலங்கை ராணுவம் மறுபடியும் போராளிகள் மேல அட்டாக் நடத்தினாங்க. தென் LTTE சேர்ந்த 17 போராளிகளை அரெஸ்ட் பண்ணி அதுல இருந்து 4-5 நாள்ல அந்த 17 பேரும் ஜெயிலையே சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்ற நியூஸ் வெளியே வருது. அந்த 17 போராளிகளோட இறப்புக்கு பழிவாங்க நினைச்ச பிரபாகரன் ஸ்ரீலங்கன் சோல்ஜர்ஸ் மேல அட்டாக் நடத்துறாரு. மொத்தத்துல இந்தோ ஸ்ரீலங்கன் ஒப்பந்தம் கம்ப்ளீட்டா தோத்து போகுது. சோ இலங்கையில இருந்த அமைதிப்படை LTTE போராளிகளை கொல்ல ஆரம்பிச்சாங்க. இதனால உடனே இந்த தாக்குதலை நிறுத்த சொல்லி பிரபாகரன் PM ராஜீவ் காந்திக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு. பட் அங்க PM கிட்ட இருந்து இதுக்கான எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இங்க IPKF தாக்குதலும் நிக்கல. சோ அக்டோபர் 1987ல IPKF எகெயின்ஸ்டா LTTEயும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் IPKF ஏர்கிராஃப்ட் அட்டாக், பீரங்கி, துப்பாக்கின்னு பல ஆயுதங்களை யூஸ் பண்ண, இன்னொரு பக்கம் LTTEயும் சூசைட் பாம்பிங், மறைஞ்சிருந்து தாக்குற கொரில்லா அட்டாக்கை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 210 இந்திய ராணுவ வீரர்களை கொண்டு குவிச்சாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு நடந்த இந்த போர்ல 2000க்கும் அதிகமான பேர் இறந்து போனாங்க. சரியா அந்த நேரத்துல 1989ல ஸ்ரீலங்கால ஆட்சி மாறுது. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, புதுசா பிரசிடென்டான ரணசிங்கே பிரேமதாசா IPKF அகெயின்ஸ்டா இருந்தாரு. சோ பிரசிடென்ட் பிரேமதாசாக்கும் தலைவர் பிரபாகரனுக்கும் நடுவுல அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது. சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்ச இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ஜாஃப்னாவோட கண்ட்ரோலும் LTTE கைக்கு போக பிரபாகரன் ஜாஃப்னாவோட கமாண்டர் ஆறாரு. அட் தி சேம் டைம் இந்தியாலையும் 1990ல ஆட்சி மாறி VP சிங் இந்தியன் பிரைம் மினிஸ்டரா பதவி ஏத்துக்கிறாரு. சோ ராஜீவ் காந்தி அனுப்பின IPKF VP சிங் ஸ்ரீலங்காவை விட்டு கம்ப்ளீட்டா வித்ரா பண்றாரு. அந்த டைம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்ட பிரபாகரன் அவர் நினைச்ச மாதிரியே ஒரு தனி கவர்மெண்ட்டையே உருவாக்குறாரு. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த சமயத்துல இந்தியால இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்றாங்க. VP சிங் கட்சியில நடந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்டால அவர் பதவி விலகுறாரு. அதே சமயத்துல ஒரு மேகசினுக்கு இன்டர்வியூ கொடுத்த ராஜீவ் காந்தி, நான் மறுபடியும் பதவிக்கு வந்தா தேவைப்பட்டா IPKF மறுபடியும் இலங்கைக்குள்ள அனுப்புவேன்னு சொல்றாரு. ராஜீவ் காந்தி கொலைக்கு அப்புறம் பிரபாகரன் மேலையும் LTTE மேலையும் தமிழ்நாட்டுல மரியாதை குறையுது. இந்தியன் பிரைம் மினிஸ்டரை கொலை பண்ணதால அதுவரை LTTEக்கு இந்தியா கொடுத்த சப்போர்ட்டும் இல்லாம போகுது. அண்ட் மற்ற நாடுகளும் LTTEக்கு ஃபண்ட் கொடுக்கறத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றாங்க. இப்பவும் ஓயாத விடுதலை புலிகள் இதுக்கப்புறம் தான் இலங்கை ராணுவம் மேல ஓவரா அட்டாக் நடத்தினாங்க. இது பத்தாதுன்னு மே 1, 1933ல கருப்பு புலிகள் படை ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் பிரேமதாசாவை சுத்தி வளைச்சு கொலை பண்ணாங்க. பழையபடி இலங்கை கவர்மெண்ட்டுக்கும் விடுதலை புலிகளுக்கும் நடுவுல பழிக்கு பழி தாக்குதல்னு ஆரம்பிச்ச இந்த கலவரம் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு கண்டினியூ ஆகுது. தென் 1995ல கடல் புலிகள் படை இலங்கை கடற்படை மேல பாம்பு போடுறாங்க. 1996ல சென்ட்ரல் பேங்க் மேல பாம்பு அட்டாக் நடத்தின விடுதலை புலிகள் முல்லைத்தீவுல இருந்த இலங்கை ராணுவம் மேல அட்டாக் நடத்தி முல்லைத்தீவையும் கைப்பற்றுறாங்க. தென் 2001ல தற்கொலை படையை வச்சு இலங்கை ஏர்போர்ஸ் மேலேயும் தாக்குதல் நடந்துச்சு. இப்படி அடுத்தடுத்து கலவரங்கள் நடந்துட்டு இருந்த சமயத்துல இலங்கையில 2005ல ஆட்சிக்கு வந்த ராஜபக்சே விடுதலை புலிகளுக்கு அகெயின்ஸ்டா இருந்தாரு. சோ இவரோட ஆட்சியில இலங்கை ராணுவம் முல்லைத்தீவுல இருந்த சில்ட்ரன்ஸ் ஹோம் மேல பாம்பு போடுது. அந்த சில்ட்ரன்ஸ் ஹோம்ல சட்டவிரோதமா குழந்தைங்களுக்கு ஆயுத பயிற்சி நடத்துறாங்கன்னு பொய் சொல்லி ஆகஸ்ட் 14, 2006ல நடந்த இந்த அட்டாக்ல அங்க இருந்த 53 குழந்தைங்க பிளஸ் 5 டீச்சர்ஸ்
இறந்து போறாங்க. இதுக்கப்புறம் தான் உள்நாட்டு போர் உச்சத்தை தொடுது. இந்த கலவரங்கள்ல விடுதலை புலிகளோட முக்கிய உறுப்பினர்களான பாலசிங்கம், தமிழ்செல்வம்னு நிறைய பேர் இறந்து போறாங்க. ஒரு பக்கம் பொருளாதார தட்டுப்பாடு, இன்னொரு பக்கம் போராளிகளோட இறப்புன்னு எல்டிடியோட நிலைமை ரொம்பவே மோசமாகுது. இந்த சிச்சுவேஷனை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்ட ஸ்ரீலங்கன் ஆர்மி அங்க இருந்த தமிழ் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பேங்க்ஸ், ஹாஸ்பிட்டல் அண்ட் பிரஸ் ஆஃபீஸ் உள்பட எல்லாத்தையும் அட்டாக் பண்ணாங்க. இதனால அங்க தமிழ் மக்களுக்கு நடக்கிற அநியாயங்கள் வெளியே வராம போகுது. அப்படி உலகத்துக்கே தெரியாம போர் நடத்திட்டு இருந்த இலங்கை ராணுவம் ஜனவரி 2009 எல்டிடியோட ஹெட் குவார்ட்டர்ஸே கேப்சர் பண்றாங்க. அண்ட் ஏப்ரல்ல அவங்களோட கண்ட்ரோல்ல இருந்த எல்லா ஏரியாஸையும் கைப்பற்றி அங்க இருந்த தமிழ் மக்களை கொலை பண்றாங்க. ஃபைனலி மே 16 முல்லைவாய்க்கால் பகுதியில 2 தரப்புக்கும் நடுவுல நடந்த போர்ல விடுதலை புலிகளோட முக்கிய புள்ளிகளான பொட்டு அம்மன், எஸ் புலித்தேவன், சூசை, பி நடேசன் உட்பட 40,000க்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. 2 நாள் கேப்பே இல்லாம நடந்துட்டு இருந்த இந்த போர்ல கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா நின்று சண்டை போட்டுட்டு இருந்த தலைவர் பிரபாகரன் மே 8 கொல்லப்படுறாரு. தன்னோட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் தமிழ் ஈழத்துக்காக போராடின மேதகு பிரபாகரனோட 30 வருஷ போராட்டம் அத்தோட முடியுது. தமிழ் உணர்ச்சியோட பார்த்தா பிரபாகரன் ஒரு தன்னிகர் இல்லாத தலைவன். அரசாங்கத்தோட பார்வையில பார்த்தா அவர் ஒரு கழகக்காரன். சோ தமிழ் ஈழத்துக்காக போராடின மேதகு பிரபாகரனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.